எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று கொள்மிருக்கின்ற நம் அனைவர் மீதும், வீடுகளிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்றல்லவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம். இந்த வகுப்பில் நாம் படிப்பதற்காக தேர்வு செய்த புத்தகம் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது சாலிஹின் என்ற கிரந்தமாகும். இது ஒரு சிறிய தொகுப்பாக இருந்தாலும் ஒரு மூமினுக்கு வாழ்நாள் முழுவதும் பயனடைகின்ற, வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய அம்சங்களை, சட்டத்திட்டங்களை, நற்குணங்களை என்ன செய்கிறார் இந்த புத்தகங்களில் அழகாக தொகுத்துக்கிட்டு வர்றாரு. இதுவரைக்கும் நாம் 2 தலைப்புகளை படிச்சிருக்கிறோம். முதலாவது மன தூய்மை, பாபுல் இஹ்லாஸ், எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நம்முடைய அந்தரங்கமான வெளிப்படையான அனைத்திலையும் இறைவனுக்காக செய்தல் என்ற மன தூய்மை இருந்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று படித்தோம். 2வது தலைப்பு பாபு தௌபத்தி, பாவ மன்னிப்பு தேடுதல் என்ற பாடத்தை நம்ம படித்து முடிச்சிருக்கிறோம். அடுத்து இன்றைக்கு 3வது தலைப்பு பாபு சபர், சகிப்புத்தன்மை, பொறுமை என்ற பாடம். இதுவும் ஒரு பெரிய தலைப்பு தான். இவர் என்ன செய்கிறாரு, சில வசனங்களையும் ஒரு சில ஹதீசுகளையும் இந்த அறிஞர் என்ன செய்கிறாரு, தொகுக்கிறாரு. இந்த தலைப்பு நீண்டது ஒரு தலைப்பு. இதுவும் ஒவ்வொரு மூமினிடத்திலையும் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு பொறுமை. அதில் சில வசனங்களை என்ன செய்கிறார், இவர் தொகுக்கிறாரு. முதலாவது வசனம், கால அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு, நம்பிக்கையாளர்களே, இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பொறுத்து கொள்ளுங்கள். வஸாபிரு என்றால் சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பொறுமையிலே மிகைத்து விடுங்கள் அர்த்தம். இஸ்பிருன்னா நீங்க பொறுமையா இருங்க, சாபிருனா 2 பேரும் பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில அறிஞர்கள் எப்படி மொழிபெயர்ப்பாங்கன்னா, எதிரிகளை விட பொறுமையில் நீங்கள் முந்தி விடுங்கள் அர்த்தம். 2 பேரும் பொறுமையில போட்டி விட்டு நீங்க ஜெயிச்சிருங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னொரு நாளுக்கு சண்டை நடக்கா, சண்டையில நீங்க சகிப்புத்தன்மையோட இருந்துருங்க. பொறுமைங்கிறது எங்க வரும், தனிப்பட்ட இதுல மட்டும் பொறுமை வராது, அது நிதானம்னு வரும். ஒரு காரியத்துக்காக நிதானத்தை கடைபிடிக்கிறது. பொறுமைங்கிறது என்ன வரும்னா 2 பேரும் சார்ந்தது தான் வரும். இருவர் குறை ஒருவர் நட்பு, ஒருவர் குறை இருவர் நட்புன்னா 2 பேரும் சேர்ந்தல ஒரு ஆள் பொறுத்து கொண்டாதான், சகிப்புத்தன்மையோட இருந்தா தான், சங்கடப்படுத்தும் போது அமைதியா இருந்தா தான் 2 பேரும் சேர்ந்து பயணிக்க முடியும். அப்போ சாபிரு என்றால் ஒருவருக்கு ஒருவர் பொறுமையாக இருங்கள் அர்த்தம். 2 பேரும் வேணும் பொறுமைக்கு. 2 பேரும் சார்ந்ததா இருக்கும். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையா, வீட்டுக்காரன் திட்டுதானா, பொறுமையில வீட்டுக்காரனோட பாய்ச்சிரு. பொண்டாட்டி திட்டுனாலா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு, குடும்ப சிறப்பா இருக்கும். சாபிரு என்றால் ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறுமையை கையாளுங்கள், அதுல நீங்க மிகச்சிருங்க என்று அல்லாஹ் நினைச்சான். எதிரிகளா உங்களுக்காட்டு பிரச்சனை வரும்போது நீங்க எதிரிகளை விட பொறுமையில மிகச்சிருங்க என்று சில அர்த்தம் செய்யலாம். அப்போ நாமளும் பொறுமையா இருக்கணும், பிற இடத்துலையும் பொறுமையை கடைபிடிக்க சொல்லணும். அதுக்கு இந்த வசனத்தை சொல்லலாம். ராபித்து, நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒத்தக்குள்ளாக அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லணும். அப்போ தானும் பொறுமையாக இருந்து பிறரையும் பொறுமைப்படுத்துதல் என்கிற செய்தியை அந்த வசனத்துல சொல்லணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், கால தஆலா, இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். இந்த வசனம் எல்லாரும் கேள்விப்பட்ட வசனமா இருக்கும். எல்லா அறிஞர்களும் எல்லா பயன்லையும் சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும். வல நபுலு வன்னக்கும், உங்களை சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், உங்களை நாங்கள் சோதிப்போம்.
பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, அச்சத்தை கொண்டு சோதிப்போம். பல வகையான அச்சங்கள் இருக்கு. ஒரு ஜூஇ, பசியை கொண்டு சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அச்சங்கள் மனிதனுக்கு பல வகையில் இருக்கு. வறுமைக்கு அஞ்சுதல், பொருளாதாரத்துக்கு அஞ்சுதல், சாப்பிட்றதுக்கு அஞ்சுதான். பல இந்த காலத்தில் எதையா திண்டா என்னமோ ஆயிடுவேன். இயற்கை தானே மனுஷனுக்கு. சுகர் பேஷண்ட் சீனியை சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சீனியை போட்டால் சுவாலி முடிஞ்சிடும். சீனிக்கு அஞ்ச வேண்டியிருக்கு. இத்தனை வகையான அச்சங்கள் இந்த காலத்தில் இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி சீனிக்கு அஞ்சின மக்கள் இல்லை. இப்போ சுகர் வந்துருச்சேன்னு அச்சமா இருக்கு. எல்லாம் எத்தனை வகையான அச்சங்கள் இருக்கு. ஏன் டாக்டர் சொல்லுவான் காலை விட்டணும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான். அவன் காலை விட்டுறதை விட நாக்கு அடைக்கிடுவோம். அது எதுக்கு போட்டு சீனியை போட்டு திங்கணும், நிறுத்தப்பா அப்படின்னு சீனிக்கு மேல ஒரு அச்சம் வரும். அவன் அல்லாஹ் சொல்றான், அச்சத்தை கொண்டு உங்களுக்கு என்ன செய்வோம், சோதிப்போம். இருட்டை கண்டு மனுஷனுக்கு பயம். ஆதி காலத்துல இருந்து இயற்கை சீற்றங்களை கண்டு பயம். பாம்பை கண்டு படையும் நடுங்கிறான். பல வகையான அச்சங்கள். சில வெளியே பெரிய தலைவரா இருப்பான், வீட்டுக்குள்ள போனா அப்படியே பூனை ஆயிடுவான். பொண்டாட்டியை கண்டு அச்சம் பல இருக்கா இல்லையா, சோதனை தான். அப்படி அச்சமான மனிதர்கள் இருக்காங்க. கொஞ்சம் வயசான பிறகு பார்த்தா பிள்ளைகள்கிட்ட எதையும் டக்குன்னு பேச முடியாது. தந்தைக்கு அச்சம், தாய்களுக்கு அச்சம் இருக்கா இல்லையா, ஏன் நம்ம பேச முடியாது. அவன் நம்மள்கிட்ட உரத்தி பேசிட்டோம்னா நம்ம மரியாதை போயிருமே, ஒரு அச்சம். இதெல்லாம் கூட ஒரு சோதனை தாங்கிறான். அல்ல இப்படிலாம் யோசிப்போம். அச்சங்கள் தனி தலைப்பா பேசணும். ஹவுஃபுக்கு தனி தலைப்பு இருக்கு, இதுல போடுறாரு. ஹவுஃபுடைய பாடத்தை தனியாக தலைப்பு கொண்டுறாரு. உள்ளச்சம் என்றால் என்ன, மிருகங்களுக்கு அஞ்சுறதுனா என்ன, இருட்டை கண்டு அஞ்சுறதுனா, மனிதர்கள்ட்ட என்னென்ன வகையான அச்சங்கள் இருக்கு, எது இபாதத்தாக இருக்கும் அப்படிலாம் என்ன செய்யறாரு அந்த பாடத்தில் அழகா பிரிக்கிறாரு. நம்ம பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம், ஒரு ஜூஇ, பசியை கொண்டு சோதிப்போம். இப்போ நாம வாழ்ற காலத்துல அப்படி பெரும்பாலும் இல்லை. சகாபாக்கள் காலத்திலாம் சாப்பாடுறதே பெரிய கஷ்டமா இருக்கு, உயிர் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல அப்படி இருந்துச்சு. பாவாத்தினா தான் கஞ்சி. தரகர் வீட்டில் போய் பாவா ஆத்தி எல்லாம் முடிஞ்சு பெரிய சிப்பை போட்டுலாம் இழுத்து பசையை காய்ச்சி அம்புடி செஞ்சு முடிச்சு தரகர் வீட்டில் போய் கொடுத்தா தான் உலையை வைக்க முடியும். நைட்டு தான் சமைப்பாங்க. சமைச்சு நைட்டு சாப்பாடு கொஞ்சம் சூடாக சாப்பிடலாம், சுடுதலை ஊற்றி. திரும்ப காலையில் கஞ்சி, திரும்ப அடுத்த நாள் மதியம் கஞ்சி. இருந்தாலும் உண்டு, இல்லைண்டா இல்லை. காலையிலும் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, மதிய சாப்பாடு நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. அப்படிதான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கடையில் இருந்துச்சு. பெருநாளுக்கு தான் அரிசி ஆட்டி மாவாட்டி வீட்டில் மாவாட்டுற வீட்டில் பெருங்கூட்டமாக கிடக்கும். பெருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டையாத்தான் கிடக்கு. ஏன் சட்டி மொத சட்டி, ஓன் சட்டி மொத சட்டி. 40 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு நிலை. அப்படிதானே, பெருநாளைக்கு தான் இட்லி தோசைலாம், கம்புச்சோறு தான் அதிகம். அப்போ பசியை கொண்டு நம்முடைய தலைமுறை சோதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம பசியை பற்றியே தெரியல, ரொம்ப லக்ஸரியான லைஃப்ல வாழ்றோம். அல்லாஹ் சொல்றான், அதை வச்சு சோதிப்போங்களே, இது ஒரு சோதனை. இன்னொரு இடத்துல அதே வசனத்துல சொல்றான், நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், எதையெல்லாம் இழக்க செய்வோங்கிறாங்க, குறைச்சிருவோம்னா. இதுல செல்வத்தை இழக்க வைப்போம், குறைப்போம். நக்ஸுனா குறைக்கிறது, இழக்க செய்யறது. செல்வத்தை, பொருளாதாரத்தை குறைச்சி கொடுப்போம். ஒரு அன்ஃபுஸ், உயிர்களை சேதப்படுத்துவோம். உங்களுக்கு விருப்பமான உயிரை பறிச்சிருவோம். என்ன செய்வீங்க, சடன்லியா ஒரு உயிரை இருக்கும்போது நான் கணவர் தான், தந்தை தான் குடும்பத்தின் ஜீவாதாரம். அவர் உழைச்சி தான் குடும்பத்தை காப்பாற்றுறாரு. திடீரென்று அந்த ரூஹ் போயிடுச்சுன்னா நிற்கதியான நிலையில் நிறுத்தப்படும். இல்லை, கொரோனா இருக்க, கொரோனா நிறைய எச்ச சுற்றங்களும் விட்டுட்டு போயிடுச்சு. நாகர்கோயிலில் நம்முடைய சகோதரர்களில் ஒரு குடும்பத்தில் 3 நிறுவனங்களை வச்சு நடத்தின குடும்பம். தந்தை இறக்குறாரு, மூத்தவர் இறக்குறாரு. ஒரு வருஷத்துக்குள்ள 3 மூத்து. பெண்களால் மட்டும் இந்த நிர்வாகம் பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. எதிர்பார்த்துருப்பாங்களா இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா மனுஷன்? அதை உங்களை சோதனை ஆக்கி இருக்கிறோம். அண்டாலா சொன்னான், உயிர்களை குறைப்போம், உயிர்களை பறிப்போம், அதன் மூலம் சோதிப்போம். சமராத், பயிர் பச்சைகளை அழிப்போம். சமராத் பலன் தரக்கூடிய அம்சத்தில் அழித்து விடுவோம், இழப்பாக்கி. எதெல்லாம் பலன் தர நினைச்சிருக்கிறோம், பயிர்களாக இருந்தால் அறுவடை நேரம் இல்லாம ஆக்கிடுவோம். அப்படி அங்கிட்டு முளைஞ்சிச்சாண்டு இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவோம். மரம் நல்லா காய்ச்சி ரெடியா நிற்கும் போது 5 வருஷம் தென்னை மரம், 5 வருஷம் முடிஞ்சு 55 நாள் ஆச்சு. 55 நாளைக்கு ஒரு பறி தேங்காய் நிற்கி போகும்போது திடீர்னு ஒரு புயல் வரும், சொல்லி முடிஞ்சிடும், தோப்பாம. 5 வருஷம் உழைச்ச அத்தனை உழைப்பு மண்ணா போயிடும்.
5 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் நினைச்சிட்டு இருப்பான். எல்லாமே போயிடும் ஒண்ணும் இல்லாம. போட்ட முதல் 5 வருஷம் உழைப்பு, நேரம், காலம், பொருளாதாரம் எல்லாம் அல்லாவுக்கு இதெல்லாம் ஆற்றல், அல்லாவுடைய ஆற்றல் எப்படினாலும் சோதிப்பான் அல்ல. இதெல்லாம் சோதனை. அல்லாஹ் சொன்னான், பொருள்களிலும் உயிர்களிலும் பலன் தரக்கூடிய விஷயங்களிலும் உங்களை குறைத்து அல்லது இழக்க செய்து சோதிப்போம். இந்த சோதனையிலெல்லாம் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு சோதிக்கும் போதெல்லாம் அல்லாதான் இதை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்று பொறுத்து கொண்டால் பஷீரி சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு சுவனத்தை நற்செய்தியாக சொல்லுங்கள். அதனாலதான் சோனம். காபீர் வீட்லையும் பிள்ளை இறக்குது, நம்ம வீட்லையும் பிள்ளை இறக்குது. காபீருக்கு பிள்ளை இருந்தாலும் அதே வழிதான், ஒரு முஸ்லீம் வீட்டுல பிள்ளை இருந்தாலும் அதே வழிதான். வழி ரெண்டு மாறாதுல. அதே மன உளைச்சல், அதே கஷ்டம், அதே சங்கடம். காபீருடைய தோப்பு அழிஞ்சு வச்சு 500 மரங்கள் தென்னை மரம் அழிஞ்சு வச்சு அவருக்கும் அதே வழி இருக்கும், அதே ஏமாற்றம், அதே இழப்பீடு, அதே மனச்சோர்வு, அதே அளவுக்கு பொருளாதார நஷ்டம். முஸ்லீமுக்குனாலும் 500 மரம் அதே தான். இழப்புல ரெண்டு ஒண்ணுதான், வழிகள்ல ரெண்டு ஒண்ணுதான், சங்கடங்கள்ல ரெண்டு ஒண்ணுதான். ஆனா முஸ்லீமுக்கு சொர்க்கம்ங்கிறாரு, காபிருக்கு நரகம்ங்கிறான்ல. என்ன வித்தியாசம்? இவன் இறைவன் இதையெல்லாம் தந்தால் இறைவன் எடுத்துக்கொள்கின்றான், நான் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்க. ஈமானும் சபரும் இருந்தால் சொர்க்கம் வரும். ஈமானுக்கு பிறகு சபரு. அதுக்குதானே ஈமானம் இருக்காது டெஸ்ட் பண்ணத்தானே. காபீர் என்ன செய்வான்? நான் உழைச்செல்லாம் அம்பா போச்சேன், நான் என் தியாகம்லாம் அம்பா போச்சேன், நான் இவ்வளவு நாளும் பக்கத்து அப்படின்னு சொல்லுவான். முஸ்லீம் அப்படி சொல்லக்கூடாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் மஹ்ஜூர்னி ஃபி முஸீபத்தி வஅக்லிஃப்லி கைரம் அப்படின்னு வச்சுக்காத. நீ செத்தாலாதான், உன் பிள்ளை செத்தாலாதான், உன் மரம் செத்தாலாதான், தோப்பு துறவு அத்தனை அழிஞ்சாலும் அது நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்ல இருக்கிறோம். இதை விட சிறந்த ஒன்றை இறைவன் மாற்றாக தருவான் என்று நம்பிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். முடிஞ்சு வச்சுக்காத. இதுக்குதான் சொர்க்கம். சும்மா சொர்க்கம் இல்லை, இழப்பை ஏற்பதற்கான மனநிலை இருக்கு. அந்த மன வலிமை உங்களுக்கும் லாபம், மன வலிமை பெறுது. அந்த மன வலிமையை பொறுமையோடு இருந்ததுனாலதான் கிடைச்சிச்சு. அதனால சொர்க்கம். அந்த வழிகளை தாங்கிக்கிட்டு இறைவனுக்காக நிக்கிறே இல்ல. காவிரிக்க சொர்க்கம் இல்லை. அவன் தன்னுடைய எல்லாத்தையும் புலம்பிடுவான். கடவுளே கண்ணு இல்லையா, நான் தான் கிடைச்சேன்னா பக்கத்துக்காரனை பார்க்க மாட்டியா அப்படின்னு என்ன செய்வான்? கடவுளை திட்டுவான். அப்ப முஸ்லீமுக்கும் காவிரிக்குமான ஈமானுக்கும் குஃபருக்குமான வித்தியாசத்தை வச்சுதான் சொர்க்கத்தை எல்லாம் தேர்ந்து செய்யறான். சபுர்ல ரொம்ப முக்கியமான அம்சம். ஈமானுக்கு அப்புறம் நீங்க ஈமான்ல கரெக்டா இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ற பாயிண்டை சபுரை வச்சுதான் செக் பண்ணும். சோதனைகளை கொடுத்து கொடுத்து உங்களுடைய சபுரை எப்படி நிக்கிறீங்க என்பதை வச்சுதான் ஈமானுக்கு தகுதியான ஆளு தகுதி இல்லாத ஆளு அல்லாஹ் தேர்வு செய்வான். அப்ப ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் சுவனத்துக்கு தேர்வு செய்வதா இருந்தா அந்த ஈமானை எதை வச்சு டெஸ்ட் பண்ண போறான்? இந்த சோதனைகளெல்லாம் பொறுத்து டெஸ்ட் பண்ணுவான். உயிர் சேதம், பொருள் சேதம், மனச்சேதம், உடல் சேதம் எல்லாத்தையும் கொடுத்து அதுல நிக்கிறீங்களா? அப்ப ஈமான் உங்கள்கிட்ட இருக்குதா? ஏற்குமாறு அல்லாஹ் பேசுறீங்களா? இதான் அந்த வசனம் சொல்லு. குர்ஆன்ல சபுர்ல எந்த இடத்துல நீங்க குர்ஆனை படிச்சாலும் ஈமானும் சபுர் அப்படிதான் குர்ஆன்ல இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம் சொல்லித்தர. இப்படிலாம் சோதிப்போம், எல்லா வகையிலையும் பொறுத்து கொண்டால் சுவனம். அப்ப சபுர் ரொம்ப விசாலமான ஒரு அருள். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்? கால தஆலா இன்னமா யுவஃப ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். யார் பொறுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய கூலியை அல்லாஹ் பிகைரி ஹிசாப், கணக்கு இல்லாமல் வழங்குவான். கணக்கு இல்லாம கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா சபுர் தான். கணக்கு பார்க்காம அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய ஒரு இபாதத்தின சபுர். அப்ப எதெல்லாம் மிஞ்சிருது? தொழுகைக்கு நிகரா, தொழுகையோட டாப்பா நிக்குது இது. சபுர் இல்லைண்டா கதை முடிஞ்சு வச்சு. தொழுகிறாரு சபுர் இல்லைன்னா அவர் தொழுகைக்கு என்ன அர்த்தம் இல்லை. தொழுகிறாரு நோம்பு வைக்கிறாரு, சபுர் இல்லைன்னா அவர் நோம்பு வச்சதுல என்ன அர்த்தம் இல்லை. தொழுகிறாரு, அவர் ஹஜ்ஜி செய்யறா, எல்லாம் செய்யறாரு, சபுர் இல்லை. அவருக்கு ஹஜ்ஜிக்கும் சபருக்கும் சம்பந்தம் இருக்குது. ஹஜ்ஜி செஞ்சு அவர் சபுர் இல்லைன்னா அவர் ஹஜ்ஜில என்ன நிலைப்பாடு? அந்த இபாதத்தை என்ன பயனளிக்க போகுது? சபுர் தான் நமக்கு ஈமானுக்கான அம்சமே சபுர் தான். இது அல்லாஹ் தொழுகையும் சபுரையும் கொண்டுமே குர்ஆன்ல சொன்னான் பல்வேறு வசனங்கள்ல. அப்போ சபுராளிக்கு, பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கணக்கு இல்லாமல் வழங்குகிறான். ஈமான அல்லாஹ் டெஸ்ட் பண்றது கணக்கு இல்லாம கொடுக்கணும்னா எல்லா சோதனையும் பொறுத்துக்க என்று இந்த வசனம் முழுமையாக கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வலமன் சபர வ கஃபர இன்ன தாலிக லமின் அஸ்மில் உமூர். அல்லாஹ் சொல்றான், யார் பொறுத்து கொண்டு பிறருடைய தீங்கைகளை, நக்கல் நையாண்டிகளை, என்ன எடுப்பு பேச்சுகளை, அவதூறுகளை
நம்மளை பத்தி என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நாம சந்திக்கிறோமோ எல்லாவற்றிலும் நீங்கள் தீங்கை பொறுத்து கொண்டு தீமை செய்வர்களை மன்னித்து, கஃபர்னு அர்த்தம், தீமை செய்யவர்களுடைய தீமையை பொறுத்து கொண்டு அவர்களை மன்னித்து நீங்கள் விடுவீர்களானால் இன்னதாலிக்க லமின் அஸ்மில் உமூர், இது உறுதிமிக்க காரியம், மிக உறுதிமிக்க காரியம். நல்லா சொல்ல 5 தூதர்களை அல்லாஹ் சொல்லும் போது உறுதிமிக்கவர்கள் இன்னும் அல்லாஹ் சொல்றான். நபிகள்லாம் எடுத்து சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், 5 தூதர்களை சொல்லும்போது அஸ்மில் உமூர்கிறான். அவ்வளவு பொறுமைசாலிகளாக இருந்த தூதர்கள் அவர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். நூஹ் நபி 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. சும்மா நமக்குலாம் அந்த பொறுமை இருக்குமா? இருக்க மாட்டேங்க. ஒரு பெரிய அமைப்பா இருக்கும், நம்மள எல்லாரும் ஒரே நிலையில் இருக்குமா? இல்லையா? நம்மள்ட்ட என்ன பொறுமை இருக்கு? 60 வயசு குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறோம். பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டிய வயசுல அவ்வளவு கோபம் வருது, புத்தி முட்டுது. மனைவி திட்டுறோம், பிள்ளைகளை திட்டுறோம், பக்கத்துக்கான சண்டைக்கு போறோம், கண்ணெல்லாம் சிவந்து போயிருது. 60 வயசு ஆச்சே, பிளட் பிரஷரையா ஆகுற அப்படின்னு அமைதியா இல்லைன்னா இருக்க மாட்டேங்க இல்லையா? அதான் உறுதிமிக்க காரியம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மன்னித்து பழகிற அந்த சகிப்புத்தன்மை இருக்க எல்லாருக்கும் வந்துடாது. விசாலமான உள்ள வேணும். எல்லாத்தையும் ஏத்துக்கிற எந்த ஒன்றை இன்புட்ல உள்ளதுக்கு மட்டும் சகிப்புத்தன்மையோட மென்று விழுங்குற பண்பு இருக்குத, இது ரொம்ப பெரிய உறுதிமிக்க காரியம். எந்த பிரச்சனை வந்தாலும் நிக்கணும், ஓடக்கூடாது. இதைத்தான் என்ன செய்யறாங்க சொல்றான். அப்ப ஏற்படுகிற தீங்குல இருந்து பொறுத்து கொண்டு தீமை செய்பவர்களை மன்னித்து விட்டால் அது உறுதிமிக்க காரியம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப பொறுமையை சொல்ல போகும்போது அல்லாஹ் மன வலிமை சொல்றாங்க, உறுதியான மன வலிமை மிக்க காரியம் என்று குர்ஆன் சொல்லும். பொறுமையாளர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன். தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவி தேடுங்கள். அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். 2 அம்சத்தை முக்கியப்படுத்துறான். தொழுகையினோடும் பொறுமையோடும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். உன்னை கேட்டது கிடைக்கலன்னு அங்கலாய்க்க கூடாது. 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், பிள்ளைய தரமாட்டான். 20 வருஷமா வீடு கட்டணும்னு நானும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். தர்காவுக்கு போல, தாயத்து போடல, அவளியாட்ட கேட்கல, அல்லாட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சில ஆள் இதை சொல்லியும் காட்டுவா வெளியே, இந்த மாதிரி வீடு கட்டலையா கேட்டுக்கிட்டே இருக்கேன். அல்லாஹ் கண்ணை திறந்தா தான், ஏன்னா அல்லாஹ் கண்ணை பொத்தி வச்சிருக்கிற மாதிரி தௌஹீத்காரன் பேசத்தான் சில ஆளுக்க. அல்லாஹ் கண்ணை திறக்க மாட்டேக்கானே அப்படின்னா அல்லாஹ் கண்ணை பொத்திக்கிட்டே இருக்கான். எவ்வளவு டேஞ்சரான வார்த்தை இது. முஸ்லீம் இப்படி பேசலாமா? அது பேசக்கூடாது. அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை, அல்லாஹ்வுடைய அஸ்மாவும் ஹுஸ்னாவும் குறை காண்பதாயிரும். அல்லாஹ் கண்ணை திறக்க சொல்ல, நான் கண்ணை பத்தி இருக்க முடியும், பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அல்லாஹ் சொல்றான். நீ என்ன செஞ்சாலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் கண்காணிச்சு கொண்டு இருக்காங்கிற அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ் கண்ணை திறக்க மாட்டானா? எவ்வளவு தவறான வார்த்தை, அஸ்மா ஹுஸ்னாவுக்கு எதிரான வார்த்தை. அப்ப இப்படியெல்லாம் நம்ம சொல்லிடக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவி தேடுங்கள். உதவி தேடுறதுக்கு ரொம்ப முக்கியமான அம்சம் பொறுமை. கேட்டவுடனே எல்லாம் கிடைச்சிருமா? சிலது கேட்டோன்னே கிடைக்கும், சிலது தரவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல பார்த்தோம்னா பிரார்த்தனைக்கு 3 அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு கேட்டது கிடைக்கும், அல்லது கேட்டதோட சிறந்தது கிடைக்கும், 2 ஒண்ணுதான். அல்லது கேட்டது தரமாட்டான், கேட்டதை விட நமக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை தடுப்பான். உடல் ரீதியாக மன ரீதியான வலிகளை, தொந்தரவுகளை, தீங்கை தடுத்துருவான். 2வது அம்சம் பிரார்த்தனைக்கு. 3வது அம்சம் 2 நடக்காது, மௌத்தா போற வரைக்கும் எல்லாம் தரமாட்டான். அப்பனா சேமிப்பாக்கிடுவான். மறுமையில பெரும் சேமிப்பாக்கப்பட்டு இந்த பிரார்த்தனையை பெரும் வணக்கமாக எடுத்துக்கொண்டு அதுக்கு எண்ணிலடங்கா கூலியை தந்துவான். இவ்வளவு நாள் பொறுத்திருந்தால சபுரு. பிரார்த்தனைகள் என்ன இருக்கு? சபுர் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி சபுர் இருக்கும், நூஹ் நபி மாதிரி சபுர் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய கேட்டாங்க, கல்யாணம் முடிச்சு 5 வருஷத்துல கேட்டாங்க, 10 வருஷத்துல கேட்டாங்க, 20 வருஷத்துல கேட்டாங்க, 40 வருஷத்துல கேட்டாங்க, 60 வருஷத்துல கேட்டாங்க, 80 வருஷத்துல கேட்டாங்க, 90 வருஷத்துல கேட்டாங்க. அல்லாஹ் குழந்தை எப்ப கொடுத்தான்? கிழவனா பரப்புறோம், கை காலெல்லாம் புடைச்சு தொங்குது. கிழவி, அவங்க வீட்டுக்கார அம்மா அஜூஸ், மாதவிடாய் அட்ட கிழவி, பனங்கிழவி. குர்ஆன் சொல்லுது, ஸ்டேட்மெண்ட், மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நிலையில இருக்கும்போது ஒரு யார்கிட்ட கேட்கறாங்க, சபூர்ல இருந்து கீழே இறங்கவில்லை, ஒரு இம்மி அளவு கூட இறங்கலையா? அல்லாஹ் தான் தரணும், வேற யார் தருவா? தராம கூடாது முடிவெடுத்தாலும் அவன் தான் தருவான். தரக்கூடாது முடிவு எடுக்கட்டும், அவன் முடிவு, அவன் அதிகாரம். ஆனாலும் அல்லாஹ் தருவான்னு நான் கேட்பேன். நமக்கு அந்த பொறுமை இருந்துச்சா? இல்லையே. அதனால இணை வைக்க போறான். தத்தெடுக்கிறதுக்கு இஸ்லாத்துல சட்டம் இருக்கு. தத்தெடுக்கிறவங்க கூட என்ன செய்யறாங்க கேட்டா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் துவா கேட்கறாங்க பிள்ளைக்காக. அதுக்கப்புறம் பிள்ளை இல்லை, தத்தெடுக்கணும், தத்தெடுத்துட்டாங்களா, தத்தெடுத்த அப்புறம் பிள்ளைய கேட்க மாட்டான்.
அது நமக்கு பிள்ளை எடுத்த சுவீகார புத்திரம் கிடைச்சாச்சு, இனிமே பிள்ளைய கேட்கணும். அப்ப அவன் துவாவுல பலகீனமான ஆளா இருக்கான், சபுர் இல்லாத ஆளா இருக்கான். அவன் மேலே அவனுக்கு கான்பிடன்ட் இல்லை. சபுர் யார்கிட்ட இருக்கோ செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்கு வளரும். சகிப்புத்தன்மையாளர்களால தான் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வலிமை பெறுவார்கள். ஏன் எல்லா பொசிஷன்லையும் அனுபவம் பெற்றுப்பாங்க, எந்த நிலையிலையும். இன்னொரு ஈமானுக்கு சான்றது, என்ன நடந்தாலும் ஏற்கிற மன வலிமை இருக்கு பாருங்க, அதான் சபுர். என்ன நடந்தாலும் நான் ஏற்பேன் என்று தயார் நிலையில் இருக்கிற பாருங்க, அதுக்கு பிறகு சபுர். வீட்டுக்காரி செத்து போயிடுவா, சாவ மாட்டாளா? சவத்தனை செய்வா. உடனே அவசரமா பேசுற அசத்தை எப்ப பார்த்தாலும் செத்து போயிடுவாங்க, சாவ மாட்டாளான்னு சாவத்தான் செய்வா. நானே சாவ போறேன், வீட்டுக்காரி சாவ மாட்டாளா? அது நடக்கும் நீங்க எதிர்பார்த்தா நடக்கத்தான் செய்ய போகுது, நடக்காம இருக்க போது. எதிர்பார்த்தாலும் நடக்கும், எதிர்பார்க்காட்டாலும் நடக்கும். எது நடந்தாலும் நான் ஏற்பேன் என்கிற மனநிலைக்கு வாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனசு. சும்மா உருவாங்கன்னு தெரியுமா? சிலையை உடைச்சா தெரியாது, சிலையை உடைச்சாச்சு, கதை முடிஞ்சு வச்சு. அடுத்து இவர் கதையை முடிப்பாங்கன்னு தெரியும். எது நடந்தாலும் ஓகே, எது நடந்தாலும் ஓகேன்னு போனாரு பாருங்க. அல்லாஹ் செஞ்சான், நெருப்பு கட்டளை போட்டான். நெருப்புல குதிச்சா செத்து போகணும்னு தெரியும், அவருக்கு தெரியாம இப்ப குதிச்சாரு, தயாரா இருந்தார். ஏன்? சபுர், பழகிட்டார் அவருக்கு. அப்படியே புடம் போட்ட தங்கம் ஆயிடுச்சு ஒரு உள்ளம். என்ன நடந்தாலும் இறைவனுக்காண்டி, செத்தாலும் இறைவனுக்காண்டி அப்படின்னு மனசு வந்ததுனால சாவ தயாரா இருந்தார். எந்த எதிர்பார்ப்பு இல்லை. தீய மூட்டியாச்சு, உள்ள சொன்னாங்க, உலகத்துக்கு தயாரானார். உள்ள உழுந்தாச்சு, அவர் நடிக்கல, எல்லாத்துக்கும் தயாரான. சபருடைய வேல்யூ என்னன்னா, எல்லாத்துக்கும் உங்க மனநிலையை தயார்படுத்தும். லாபத்திலையும் சமமா இருக்க சொல்லும், நஷ்டத்திலையும் சமமா இருக்க சொல்லும். எல்லா நிலையிலையும் ஒரே மனநிலையை பெற்று தருகிற அம்சம், வலிமையான அம்சம் சபர் தான். இதைத்தான் எல்லா யோகிகளும் ஞானிகளும் எல்லா சித்தர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் இலக்கிய பாடங்கள் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை நம்ம வேற மாதிரி பேசுவாங்க. அவன் தமிழ் இலக்கியத்துடைய கான்செப்ட் வேற கான்செப்ட்ல இதை தான் சொல்லுவாங்க. இது வேற வேற பரிமாணத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கேட்டா, வடக்கு இருத்தல், அது இது நிம்மதி, ஆத்மா சாந்தி அடைதல், வேற வேற டிசைன் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் ஒரு மாதிரி பேசுறாங்க, இது ஈமான் தான். இதைத்தான் வேற வேற டிசைன்ல வேற வேற வேதங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது குர்ஆன் சொல்லுது நமக்கு. குர்ஆன் நமக்கு இதை போதிக்குது, நபிமார்கள் வாயின் வழியாக நமக்கு போதிக்குது. சபுரு உங்க மனநிலையை எல்லாத்துக்கும் தயார், பிளஸ் மைனஸ், வெற்றி தோல்வி எல்லாவற்றுக்கும் சம மனநிலையை உருவாக்குற, உடலை சூடாக்காம இருக்கிறது. சூடே ஆகாது குடல். என்ன நடந்தாலும் என் குடல் சூடாகாது. ஏன்? நான் முடிவிலே வாழல, இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கு, நான் ஏன் முடிவு எடுக்க போறேன்? செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். ரிசல்ட் வந்தா ஃபெயிலியரா வந்தாலும் ஏத்துக்கிடுவேன், பாஸா வந்தாலும் ஏத்துக்கிடுவேன். என் குடல் ஏன் சூடாகணும், என் உடல் ஏன் சூடாகணும், உள்ள ஏன் சூடாகணும்? சூடாகட்டாலும் நீங்க வச்சு நீங்க குளிர்ச்சியான உடல், குளிர்ச்சியான உடலுக்கு மண்ணிலே தான் காரணம். சபுர் அதை கொடுக்கும். உங்களுடைய ஈமான் இருக்கிற, உங்களுடைய ஈமானும் தொழுகையும் சரியான பொசிஷன்ல இருக்குமானால், சபுர் மனநிலையில சபுர் இருக்குமாடா, உங்களுக்கு ஈமானிய மனநிலை சரியா இருக்கணும். முடி உதிராதுங்கிறான். நம்ம முடியல உதிர்ச்சுன்னு அர்த்தம், எப்ப மத்தாலும் பரபரப்புல வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, அதாயிருமா, இதாயிருமா, நம்மளா கால்குலேட் பண்ணிக்கிட்டே வாழ்றது. நம்ம கால்குலேட் பண்றது எல்லாம் நடக்குமா? அதுதான் ஈமான். சபருக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, சபருக்குள்ள ஈமானிய வலு இருக்கு. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் கத்துக்கிற வேண்டிய செய்தி. அல்லாஹ் சொல்றான், தொழுகையுடனும் பொறுமையுடனும் படைத்தவனிடம் உதவி தேடுங்கள், இன்னல்லாஹ் சாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இறை உதவி பொறுமையாளர்களோடு இருக்கிறது. ஃபெயிலியர் வந்தாலும் அல்லாஹ் நம்மளோட இருக்கான், வெற்றி வந்தாலும் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். நான் ஏன் பயப்படணும்? பயப்பட இறைவன், என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் சொல்லிட்டான்னா, இதை விட ஒரு உயரிய பண்பு, கேரக்டர், நன்மை இந்த உலகத்துல, பூமியில, வானத்துல எங்கேயுமே இல்லை. இதை நாம கவனத்துல கொண்டு இதை குர்ஆன் நமக்கு சொல்லுது. இன்னும் ஒரு வசனம், நிறைய குர்ஆன்ல சபுர் சம்பந்தமா நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கு. மறைமுக வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்கு. சம்பவங்கள், வசனங்கள், வரலாற்று பின்னணிகள், இப்படி எடுத்தோம்னா தனி தலைப்பாவே நூற்றுக்கணக்கான வசனங்களை மட்டும் வச்சு புத்தகம் போடலாம். குர்ஆன் வசனங்களை வச்சு சபுருக்கு அவ்வளவு செய்திகள் குர்ஆன்ல இருக்கு. நேரடியான வசனங்கள், மறைமுகமான வசனங்கள், சம்பவங்களாக சொல்லப்பட்டது, முந்தைய கால வரலாறுகளாக சொல்லப்பட்டது, போர்க்களங்களில் சொல்லப்பட்ட சபுர் என்று சபருடைய பாயிண்ட குர்ஆன்ல இருந்து அலசனம்டா தனி புத்தகங்களாக குர்ஆன்ல இருந்து அலசனம் போடலாம். அவ்வளவு வசனங்கள் இருக்கு. வல நபுலுவக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன். அல்லாஹ் இப்படி ஒரு இடத்துல வசனத்துல சொல்றான், உங்களில் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடியவர் யார்? நீங்க அல்லாஹ்வுக்காக நிக்கிறீங்களா இல்லையா? முஜாஹிதீன்,
உண்மையான தியாகிகள் யார் என்று நாம் அறிவதற்காகவும் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் யார் என்பதை அறிவதற்காகவும் உங்களை நாம் சோதிக்கின்றோம். நீங்க உண்மையில அல்லாஹ்காண்டி தான் நிக்கிறீங்களா, உங்களுடைய பொறுமையில வேல்யூ இருக்குதா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கு அந்த பூமியில அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஈமான் கொண்டவர்களை என்று அல்லாஹ் நினைச்சான். அல்லாஹ் சொல்றான், இந்த சோதனை மூமின்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மனச்சோதனை, உடல் சோதனை, வலிகள், மசில்ஸ் பெயின், அது எல்லாமே என்ன சோதனை. பொருளாதார சோதனை, மன வலிகள் எல்லாமே சோதனை தான். எதுவுமே சோதனை தாண்டி இருக்காது. அதுல நீங்க நிதானமாக அதை அப்படியே குறையில்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற மனம் இருந்தால் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது ஈமானின் சுவை. எது நடந்தாலும் குறை சொல்லாமல், விதம் கற்பிக்காமல், அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு சொல்லாமல், லவ் போட்டு சொல்லாம, இது இப்படி ஆயிடுச்சா, இப்படி செஞ்சதுனால அப்படி ஆயிடுச்சா, இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கு, எந்த பேச்சும் பேசக்கூடாது. அப்படியே அக்செப்ட். அல்லாஹ் கொடுத்தது நான் அப்படியே குறை இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறேன். யாரெல்லாம் என்னை சபரத்தா, இதுக்கு மாற்றத்தாண்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இதை கடந்து விடுவீர்களானால் அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு பிறகு செய்கிற அந்த கூலி இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு கூலி எல்லாம் தருவான். இந்த உலகத்திலே அதுக்கான இன்பத்தை அனுபவிக்கலாம், மறுமையில சுவனத்தை கூட கொடுக்கலாம். கணக்கில்லாத கூலி என்று குர்ஆன் சொல்லுது. எல்லாம் இறைவன் கணக்கின்றி அளவில்லாத கூலியை பெறுகின்ற நல்ல அடியார்களாக, பொறுமைசாலிகளாக, சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக, சாபிரீன்களின் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.